வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 130ஆம் பாகத்தில் இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பிலே சிந்தனையை துவங்குகின்றோம். பாலுணர்வும் ஆன்மீகமும். மகர்ஷியுடைய ஒரு கவியோடு சிந்தனை தொடங்கலாம். இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்பத் துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்றும் உணர்ந்தேன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? எப்படி ஒரு நெற்றியடி வார்த்தை பாருங்க. ஞானம் பெற வேண்டும் என்றால் இல்லறம் தான் சிறப்பு. அங்கே மடத்தில உட்கார்ந்து கொண்டு யாருக்கு ஞானம் வந்தது என்று கேட்கிறார் வள்ளுவ பிறந்தகை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? ஏனென்றால் துறவு என்பது மனப்பக்குவம். காட்டிலே அமர்ந்து கொண்டு நான் இனிப்பை சாப்பிடுவதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு? இனிப்பு கடைக்கு பக்கத்தில் குடியிருந்து கொண்டே சாப்பிடாமல் இருப்பதுதான் வைராகியம் என்று பெயர். அது போல இல்லறத்தை திறந்து விட்டேன் என்று மடத்தில் அமர்ந்து கொண்டால் அது துறவுக்கான பக்குவம் என்று சொல்ல முடியுமா? இனி மன உறுதி என்பது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு. அதை ஓஷோ அழகா சொல்வார். சந்தை கடையிலே அமர்ந்து கொண்டு அனைத்தையும் கடந்து தவம் செய்ய முடியும் என்றால் அதுதான் உச்சகட்டமான பக்குவம் என்பார். இருப்பது சந்தை கடை, எதுவுமே காதுல விழலைன்னா அதுதான் உண்மையான தவம் அப்படின்றார். சோ அந்த அளவுக்கு மன வைராகியம். என்னை போதெல்லாம் என் முன்னே எழுந்தருளும் எம்பிரான் என்றார் அருணகிரியார். அப்படி எப்போ நினைக்கிறோமோ அப்போ அந்த இடத்துக்கு போயிடணும். அந்த பக்குவத்திற்கு பேர் தானே பிரம்மஞானம். சோ அதை எங்கிருந்து பெற முடியும்? இது வள்ளுவர் காலத்தில் சொல்லப்பட்ட கருத்து, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள். ஆனால் இன்று வரைக்கும் ஏதோ பிரம்மச்சரிந்து விட்டால் மிகப்பெரிய சாதனை என்று புறத்திலே மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டு அந்த ரங்கத்தில் செய்கின்ற லீலைகள் எல்லாம் தெரியாத என்ன? என்றைக்கு ஒரு நாள் செய்தித்தாள் வரத்தானே போகுது. எனவே இது தேவையில்லை. இல்லறத்தில் தான் துறவரத்தில் தான் ஞானம் பெற முடியும் என்று யாராவது எழுதி வைத்தார்களா? இயேசுபிரான், வள்ளல் பெருமான், விவேகானந்தர் இது போன்ற சிலர் தேவையில்லை என்று ஒதுக்கினார்கள், அவ்வளவுதான். ஆனா அவங்க சொன்னாங்களா பிரம்மச்சரியா இருந்தா தான் ஞானம் பெற முடியும், இல்லறத்துல இருப்பவங்களா ஞானம் கிடையாதுன்னு சொன்னார்களா? இல்லையே. எனவே இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கருத்து, வள்ளுவர் சொன்ன கருத்தை மறந்து போய் பல நூற்றாண்டுகளாக பிரம்மச்சரியமே துறவர்க்கு இலக்கணம் என்று இன்று வரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே மகர்ஷி அவர்கள் மீண்டும் வள்ளுவரின் கருத்தை வலியுறுத்துகின்றார். இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி
எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். இல்லறத்தில் வழுவாது கடமையாற்று. அதாவது கடவுளின் மறுபக்கம் என்னங்க? சாம்ஜியின் இடத்துல அருமையா சொல்றார். கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். எவன் ஒருவன் தன் கடமைகளை நிறைவாக செய்யவில்லையோ அவனுக்கு கனவிலே கூட கடவுள் வரமாட்டார். கனவிலே கூட வரமாட்டார். அதனால் இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி. வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்று ஐவகை கடமைகளையும் யார் நிறைவாக சரியாக துல்லியமாக காலத்தால் செய்வார்கள் என்றால் யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே செய்வார்கள். என தவத்தின் வெளிப்பாடே கடமைதான். இதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். எனவே இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். அப்ப கடமை ஆற்றிக்கொண்டு அந்த கடமையை கர்ம யோகமாக மாற்றுகின்ற எண்ணம் வரணும். நான் தான் செய்கிறேன் என்பதும் கடமைதான். என் மூலமாக இறைவனே செய்கிறான் என்பதும் கடமைதான். ஆனா ரெண்டுக்கும் எவ்வளவு மனப்பக்குவம் பேதம். நான் தான் செய்கிறேன் என்பது தன்முனைப்பு, என் மூலமாக இறைவனே சேவிக்கிறான் என்பது சரணாகதி. இரண்டுக்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. எனவே இல்லறத்தில் வழுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். எண்ணத்தில் பக்குவம் இல்லை என்றால் ஞானத்துக்கு போகவே முடியாது. ஏனென்றால் the other end of your mind is Almighty God. மனதின் மறுமுனையே தெய்வம். அதைத்தானே நமக்கு என்ன காட்டுறாங்க? தேர் திருவிழா, உற்சவமூர்த்தி தேர்ல அமர்ந்திருக்கிறார். அதை மடம் கயிறு வைத்து பக்தர்கள் இழுக்கிறார்கள். ஒரு முனையில் மூலவரின் பிரதிபிம்பமாக உற்சவமூர்த்தி, வடக்கயிறு, இந்த நுனியிலே பக்தர்கள் பற்றி அதை இழுக்கிறார்கள். ரதம் நகர்கிறது. இப்போ இந்த நுனியில் இழுக்கின்ற பக்தன் அந்த வடக்கயிறை பற்றி கொண்டே போனால் எங்கே போய் முடிவான்? இறைவனிடம் தானே. அப்ப இந்த தேர் திருவிழா நமக்கு எந்த தத்துவத்தை காட்டியது என்ற ஒரு கேள்விக்கு வருகின்ற போது கண்ணாசன் மிக அற்புதமான ஒரு 8 வரிகளை தந்தார். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்களெல்லாம் மறந்த போது. இவன் கடவுளை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த அனுபவமோ உணர்வோ எதுவும் கிடையாது. அப்புறம் தேர் இழுத்து திருவிழா நடத்தி என்னத்தை பண்ண போற? ஸோ இது ஒரு அர்த்தமற்ற செயல். சரி, கடவுளை உணர்ந்து விட்டோம், இப்போ தேர் இழுக்கலாமா என்ற கேள்வி வரும் இல்லையா? அப்ப அந்த பாடலின் இறுதி 4 வரைக்கும் என்ன சொல்றாரு? தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்களெல்லாம் மாறும் போது. அப்ப எதுக்கு அது அவசியம் இருக்கு? நீயே தெய்வமாகிவிட்டாய், அப்ப உனக்கு எதுக்கு திருவிழா? மிக அற்புதமான 2 எதிர் துருவ கருத்துக்கள். ஒன்று, இறைவனை உணராமல் நீ நடத்துகின்ற எந்த தேர் திருவிழாவிலும் அர்த்தம் இல்லை, ஒரு வெட்டி செலவு. உணர்ந்து விட்டாலோ அது அவசியம் இல்லை. ஏன்? இதுதான் அத்வைத்தம், எல்லாமே இறைவன் தான். இதுல யார் யாரை வணங்குவது? யார் யாரை வணங்குவது? ஆனால்தான் மகிழ்ச்சி கால் விழுகிறதை உனக்கு விழுத்துருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலையில் விழக்கூடாது என்று மகிழ்ச்சி அதை தடுத்தார். எனவே எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகென்ற 5 இணைந்தது அல்லவா? அப்ப இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து
இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்றும் உணர்ந்தேன். குடும்பத்தை எந்த சிக்கலும் பிரச்சனையும் வறுமையும் இல்லாமல் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால், வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் தவம் ஒன்றுதான் ஒரே வழி. தவம் ஒன்றுதான் ஒரே வழி. எனவே தவம் செய்யாமல் வாழ்க்கையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மயக்கத்தில் சிக்கிய வாழ்க்கை இருக்கு, என்னது திருசங்கு சொர்க்கம். அதாவது இந்த லோகம் என்பது மாய உலகம்னு அர்த்தம். இந்திரன் என்றைக்காவது நல்லது செய்தான்னு கருத்து இருக்கா? ஒரு அருமையான ஒரு இதுல டிவியில் வந்த எபிசோடு தான். அதுல மகிஷாசுரன், இப்போ இன்னைக்கு அதான வதம், மகிஷாசுர வதம், கடுமையாக தவம் செய்கிறான். அப்போ இந்திரன் நாரதர் இடத்துல கேட்கிறான், இந்த மகிஷன் என்ன ரம்பை ஊர்வசி மாதிரி அனுப்பினாலும் அசர மாட்டேன்றான். நெருப்பு காத்து மழைன்னு பெய்வித்தாலும் அசர மாட்டேன்றான். இவன் இப்படி கடுமையான தவம் செய்து திவ்ய வரங்களை வாங்கிவிட்டால் நேர பதவியை பிடித்துக் கொள்வான். இவன் தவத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்ல என்று கேட்பான். இப்ப நாத அருமையான கேள்வி கேட்பாரு, தேவேந்திரா, அவன் அரக்கன், கீழான பிறவி, நீயோ தேவேந்திரன், நினைத்த மாத்திரத்தில் எந்த தெய்வத்தையும் பார்க்கக்கூடிய வளம் வாய்ந்தவன், திறம் வாய்ந்தவன், அனுமதியும் உள்ளவன். நீ ஏன் தவம் செய்து உன்னை நீ காத்துக்கொள்ளக்கூடாது? கேள்வி அருமை தானே, பதில் இதோட அருமை. நான் தவம் செய்ய மாட்டேன். அப்ப இதெல்லாம் சும்மா படிச்ச பத்தாதுங்க. அது உட்பொருள் என்ன தெரியினால், இந்திரலோகம் என்பது ஒரு மாய உலகம், புலன் கவர்ச்சிக்கு அடிமைப்பட்ட ஒரு மாய உலகம். அது எங்க இருக்குது? இந்த பூமி தான் இந்திரலோகம். மேல எங்கேயுமே இல்லை, இந்த பூமி தான் இந்திரலோகம். எனவே இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இல்லறத்தை திறமையுடன் நடத்துவதற்கு இந்த மாயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் உண்மையை அறிய வேண்டும். அந்த உண்மை என்ன? எல்லாமே ஒன்றுதான், அத்வைதா. அப்ப எல்லாமே ஒன்றுதான் என்ற போது இந்த இல்லறத்தில் எதை நாம் தூக்கின்றோம்? அதாவது உணவு, உறக்கம், தாம்பத்தியம், ஊர் சுற்றுவது, பல அனுபவ பொருட்களை தூய்ப்பது எல்லாமே சுகம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், இல்லையா? இந்த சுகம் எங்கே இருந்து வருகிறது? அதாவது எக்கனாமிக்ஸ்ல தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி என்று ஒரு டாபிக் உண்டு. என்னன்னா, குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நுகர்வுத்தன்மை, லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. என்ன காரணம்? ஒரு முதல் துண்டு இனிப்பு சாப்பிடுற போது என்ன அருமை அப்படின்றோம். அதே சரி இன்னொன்னு சாப்பிடுங்க அப்படின்னா அப்படின்றோம். சரி இன்னொன்னு எடுத்துக்கங்க, வேண்டாம் நினைக்கிறேன், இந்த நல்லா இருக்குது, சரி கொண்டா. சரி இன்னொன்னு எடுத்துங்க, நாலாவது, ஐயோ இதுக்கு மேல சாப்பிட்ட வாந்தி வந்துடும். ஏன்? முதல் துண்டு இனிப்பு அவ்வளவு சுகமா இருந்தது, நான்காவது துண்டு வாந்தியவர்கள் துன்பம் வரும் என்றால் இந்த இனிப்பிலே சுகம் இருக்கிறதா இல்லையா? அப்ப முதல் துண்டுக்கு 10 யூனிட் மதிப்பென்று வைத்துக் கொண்டால் அடுத்த துண்டு இனிப்புக்கு 8 யூனிட்டோ 7 யூனிட்டோ, அதுக்கு அடுத்து 5, அதுக்கப்புறம் 2, பிறகு மைனஸ்ல போயிடும், வாந்தி வந்துடும். இதுதான் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. அப்போ என்ன காரணம்? இதுல சுவை இனிப்பில் தான் இருக்கிறது என்றால், ஒரு துண்டு போல் 4 துண்டு சாப்பிடுகிற போது 4 மடங்கு சுகம் இருக்க வேண்டுமே, அதுதான் கரெக்டான கணக்கு. ஆனால் குறைந்து கொண்டே வேண்டாம் என்று வெறுக்கின்ற அளவுக்கு மாறுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன?
இந்த இடத்துலதான் ரொனால்ட் ஃபிஷர் என்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, இனிப்பு என்ற விஷயம் சக்கரிலும் கிடையாது, உன்னிடத்திலையும் கிடையாது. இரண்டும் சந்திக்கின்ற போது இனிப்பு என்ற விஷயத்தை நீ உணர்கிறாய். இவர் விஞ்ஞானி. ஆனா இரண்டும் சந்திக்கின்ற போது என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லல. இதுதான் சயின்ஸ். 90% சரியாக இருந்தாலும் 99% சரியா இருந்தாலும் 1% சயின்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. அதே மகிழ்ச்சி சொன்னாங்க. அந்த இரண்டும் சந்திக்கின்ற போது என்ன நிகழ்கிறது என்றால் ஒரு காந்த தன்மாற்றம், உமிழ்நீர் வழியாக ஒரு காந்த தன்மாற்றம் நிகழ்கிறது. அப்போ காந்தம் செலவழிக் கொண்டே இருக்கும், தன்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். So conversion and consumption of biomagnetism is perception. ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே உணர்வுகள், அனுபவங்கள். இப்போ இன்பத்துன்பம் எங்க இருக்கு? இருப்பு நல்லா இருந்தா சுகமா இருக்குது, இருப்பு குறைஞ்சு போச்சுன்னா சுகம் இல்லை. அப்போ இன்பத்துன்பம் என்பது என்ன? ஜீவாந்தத்தின் தன்மாற்றமும் செலவுமே. அப்போ வாழ்க்கையை தூக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் இருந்தா போதுமா? என்ன இருக்கணும்? ஜீவகாந்த செல்வம் மிகுந்திருக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை நிறைவாக தூக்க முடியும். அது குறைந்து போனால் தன்னம்பிக்கையும் போயிடும், நோய்கள் வருவதற்கு ஆரம்பிச்சிடும், செயல் திறமை குன்றி போகும், நினைவாற்றல் குன்றி போகும், பிரச்சனைகள் கூடி போகும். எனவே இல்லறத்தை திறம்பட நடத்த வேண்டும் என்றால் அத்வைதமே அற்புதமான மார்க்கம். அப்ப கர்மயோக வாழ்க்கை நெறின்னு சொல்வார்கள். எனவே இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும், இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து, இன்ப துன்பத்தை காரணம் தெரியணும். உடல் உயிர் தத்துவம் என்ன? உயிர் சீராக இயங்கி ஓடினால்தான் உடல் நலமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு புள்ளியிலே உயிராற்றல் தேக்கமடைந்தாலோ திசை மாறினாலோ அது வலியாக நோயாக மாறும். அப்ப அந்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் இருக்க வேண்டும், பயிற்சிகள் இருக்க வேண்டும். இனி உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற யார் குடும்பத்தை சிறப்பாக நடத்த முடியும்? இதெல்லாம் தெரிந்திருந்தால் குடும்பத்தை சிறப்பாக நடத்தலாம். இப்ப ஒண்ணும் இல்லை, திருமணத்திற்கு இன்னொரு வீட்டுல இருந்து பெண் எடுக்கிறோம், இல்ல நாம் பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு திருமணம் செய்து அனுப்புகிறோம். இப்ப நமக்கு அத்வைத மார்க்கம் தெரியும். இன்றைக்கு உலகம் போற தமிழ்நாடு போற, இன்றைக்கு இந்தியா போற விஜயதசமி அங்கேயும் கொண்டாடுவாங்களே, ஏகப்பட்ட பணத்தை விரயம் பண்ணி ₹1 பொருளுக்கு ₹10 கொடுத்து என்ன விலை விற்கிறான் பார் அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து பூஜையை பண்ணி அதை பண்ணும்போது இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா, ஏன் இப்படி பண்ணிட்ட என்று அந்த சடங்கில் ஏதாவது கொஞ்சம் வந்ததுன்னா அதில் மற்ற வசைப்பாடி எல்லாம் பண்ணி எத்தனை உணர்ச்சி வேகங்கள் பாருங்க. இதெல்லாம் ஒருத்தர் சேர வச்சு நமக்கு இது தேவையில்லை, அமைதியா இருக்கும். சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. இல்ல இதுதான் கரெக்ட், எத்தனையோ பேர் சேராங்க, நீங்க இப்படி சொல்றீங்க என்று எதிர்வாதம் செய்தால் என்ன செய்ய முடியும்? சரி, நீங்க செய்துக்குங்க, இல்லை நான் செய்யணுமா? சரி நானும் செய்யறேன், விடுங்க, என்ன கெட்டு போச்சு? சாமி சொன்ன மாதிரி 7 வயதிலே இதுதான் தெய்வம் என்று, அதுவும் பிள்ளையாருக்கு மார்கழி மாசத்துல குளிருமேன்னு சொல்லி வெந்நீரில் குளிப்பாட்டிய ஒரு அற்புதமான பக்தர் 7 வயசுல. அதே விநாயகர் 35 வயசுல கும்பிடுறார். இந்த இரண்டில் எனக்கு பேதம் தெரியலைங்கிறார். என்ன, 7 வயதில் வணங்கிய போது இதுதான் தெய்வம் என்று வணங்கினேன், ஞானம் பெற்ற பிறகு இதுவும் தெய்வமே என்று வணங்குகிறேன்.
இரண்டிலும் என்ற பேதமும் கிடையாது. அது போல நான் அத்வைதி தான், ஆனா நீங்க மனசு வருத்தப்படுவீங்க, உங்களுக்காக நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்ப யார் விட்டு கொடுப்பார்கள்? அறிவில் உயர்ந்தவர்களை விட்டு கொடுப்பார்கள். அறிவில் உயர்ந்தவர்களை விட்டு கொடுப்பார்கள், மத்தவங்க விட்டு தர மாட்டாங்க. அப்போ நான் சொல்றதுதான் சரி, எங்க சாமி சொல்லியிருக்காங்க அப்படின்னு முரண்பட்டால் குடும்ப அமைதி கெட்டு போகும். அப்போ இல்லறத்தை திறமையுடன் நடத்த தெளிவான ஒரு ஞான மார்க்கம் இல்லை என்றால் சடங்குல கூட வித்தியாசம் வரும். எங்க இப்படிதான் செய்வோம், இங்க இப்படிதான் செய்வோம். கல்யாண மண்டபத்திலே சண்டை போடுற ஆளுகளை பார்க்கலையா? நான் நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு, உங்க சௌரியம் என்னவோ பண்ணிக்கோங்க, நான் செய்யணுமா கூட செய்து தரேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படி இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்று உணர்ந்தேன். சரி, இப்போ இல்லறத்தின் அடிப்படை என்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் இல்லையா? அப்போ இல்லறம் தான் ஒரு வாழ்க்கையின் முக்கிய பகுதி. இப்ப வாழ்க்கை மூன்றா பிரித்து கொள்ளலாம். இல்லறம், இதற்கு முன்பு பிரம்மச்சரியம், இதற்கு பின்பு வயோதிகம். இந்த 3 நிலைகள் தானே. இப்போ பிரம்மச்சரியம் என்பது என்ன என்றால் இல்லறத்திற்காக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதே. இளமை நோன்பு, பாவை நோன்பு. அப்ப இல்லறத்திற்காக நம்ம பக்குவப்படுத்திக் கொள்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். இல்லறத்தை வாழ்கிறோம். வாழ்ந்து முடிந்த பிறகு இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், தொண்டு. எனவே இல்லறம் தான் வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு முறை ஒரு பேராசிரியர் வெட்டிங் டேன்னு சொல்லி சாமி கிட்ட வாழ்த்து கேட்டார். எனக்கு ஒரு 10-15 வருஷம் மூத்தவர் வச்சுங்களேன், எம்மளவர் கடையில. அப்போ சாமி சிரிச்சுட்டே கேட்டாராம், இல்லறம்னா என்ன அப்படின்னு. இவருக்கு தெரியாதா? உடனே குடும்ப அமைதியை பத்தி எடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. சாமி சிரிச்சுட்டே சொன்னாராம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தாம்பத்தியம் தான் அப்படின்ட்டார். இப்போ அது சரியா இல்லை என்று சொன்னால் எந்த குடும்பம் ஒழுங்கா இருக்க முடியும் சொல்லுங்க? எந்த தம்பதி நிறைவாக அன்னோன்யமாக இருக்க முடியும் சொல்லுங்க? அப்ப இல்லறம் என்பது என்னவோ பெரிய ஒரு தெய்வீகமாக பேசினாலும் கூட அடிப்படை தேவை என்ன என்று சொன்னால் துணைதான் தேவை. சரி, ஏன் இது மையப்படுத்தப்படுகிறது என்பதுலதான் இந்த தலைப்புடைய சாராம்சமே அடங்கியிருக்கு. இப்போ தாம்பத்தியம் அந்த வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சிக்கல. இந்த வார்த்தையை சரியா புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, ஃபேமிலி கோர்ட், அங்கெல்லாம் நிறைய விவாகரத்து வழக்குகள் வருவதாக இன்றைக்கு செய்திகள் நிறைய இருக்கு. ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்போ அதிகமான விவாகரத்து வழக்குகள் வருகின்றன என்று சொல்றார். இதை ரொம்ப கண்ணாசு ரொம்ப அருமையா சொன்னார். எப்போ 1950களிலேயே ஒரு பாடல், மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று ஒரு குழந்தைக்கு பாடுகின்ற தாலாட்டில் இந்த 4 வரி வரும். அப்படி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஏன் இங்க பிறந்தோம் என்று நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு. எல்லாம் பொய் பிரச்சாரங்கள், மக்களை ஏமாற்றுகின்ற, திசை மாற்றுகின்ற, குழப்புகின்ற ஊடகங்களை வைத்துக் கொண்டு ஒரு நிர்வாகம் நடந்தால் இதுல பிறந்ததுக்கு பெருமைப்படவா முடியும்? தமிழ் என்று சொல்லடா, தலை குனிந்து நில்லடான்ற மாதிரி தான் இருக்குது. எனவே இதனுடைய அடிப்படை தன்மை என்ன என்று பார்த்தால் தாம்பத்தியம். இந்த சித்த ஆயுர்வேதிக்கு சிகிச்சைகள் எல்லாம் பத்தியம் என்று ஒன்று உண்டு.
அதாவது இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். அதே போல இந்த தாம்பத்தியம் என்பது என்ன? இது ஒரு மனிதன் சார்ந்த பத்தியம் அல்ல, இருவர் சார்ந்த பத்தியம். அப்ப இருவர் சார்ந்த பத்தியத்துக்கு யார் வைத்தியம் பார்க்க முடியும், யாரு பஞ்சாயத்து பண்ண முடியும்? அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாதுங்க. உலகத்திலேயே குடும்பத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. ஆனா மனம் விட்டு பேசினதானே தீரும். பேசி என்ன ஆகுது அப்படின்னா எப்படி பேசுவீங்க இல்லையா? பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தா தானே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வரும். பேச்சையே தவிர்த்தோம் என்று சொன்னால் தீர்ப்பு எப்படி வரும்? அதெல்லாம் ஏன்னாகுது, அவரவர்கள் அவருடைய மனநிலையில ஒரு இப்படி இருந்தா இப்படி இருந்தா எனக்கு இப்படித்தான் எனக்கு இப்படித்தான் போது பல பிரச்சனைகள் அதுல உருவாகும். இது ஏன் பேசப்படுவதில்லை? மேல் நாடுகளில 14-15 வயதிலேயே பாலியல் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உடல் ரீதியாக ஹார்மோன்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து அதிலே உள்ள நன்மை தீமைகளையும் பேசிடுறாங்க. அப்ப விளக்கம் சொல்லிவிட்டு எது உனக்கு நன்மையோ அதை செய். அப்போ இங்க நாம என்ன நினைக்கிறோம், ஏதோ இங்கதான் ரொம்ப கற்பில் சிறந்த நாடு இந்தியா, மற்ற நாடுகள்லாம் கற்பு கட்ட தரக்கு தெரியாது தெரியுறாங்க அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் எல்லாம் தான் இருக்கும். ஆனா ஒரு வகையில் இந்திய கற்பை விட மேல்நாட்டு கற்பு பரவாயில்லைன்னு நினைப்பேன். அதெல்லாம் தெளிவா பேச முடியாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்கு இங்க குறைபாடுகள், மறைமுகமான. அதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, பிறஞ்சில் விழையாமை வரைவின் மகளிர். 2 டாபிக் என்ன பேசுதுங்க இல்லையா? அப்ப 2050 ஆண்டுகள் முன்பே பாலியல் குற்றங்கள் இருந்தன என்றார். இன்றைக்கு இந்த சினிமா துறையும் இணையதளத்துறையும் அரசியல் துறையும் சேர்ந்து கொண்டு செய்கின்ற கூத்துகளில எனக்கு குறைந்தா போகும், வளரத்தான் செய்யும். அப்போ தனிநபர் ஒழுக்கம் இல்லை என்றால், அந்த ஒழுக்கத்தை இல்லறத்தில் பகிர்ந்து பேசவில்லை என்றால் தாம்பத்தியம் கேலிக்கூத்தாக போய்விடும். எனவே இது அளவு வேண்டும் என்கிறது சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரங்கள். தாம்பத்தியம் இதுல அளவு முறை மீறினால் என்ன ஆகும், இல்லை என்றால் என்ன ஆகும், அது தெரியணும் இல்லையா? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுப்பாங்க? சமுதாயத்துல இதை பற்றி பேசுவது ஏனோ ஒரு அசிங்கமான விஷயம் என்று ஒரு கருத்தை போதிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று கொடுப்பதில்லை, சொல்லி தருவதில்லை மன்மத கலை, இப்படி எல்லாம் என்னென்னோ விட்டு வச்சிருக்கலாம் வச்சுங்களேன். அப்போ யார் கற்றுக்கொண்டு வர முடியும்? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றிய அனுபவம் உள்ளவர்கள் பகிர்ந்தால் தானே சிறப்பாக செய்ய முடியும். நீயே கத்துக்கன்னு சொன்னா அவனுக்கு என்ன தோணுமோ அப்படித்தான் செய்வான். இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் ஆகட்டும், ஒரு கராத்தே பிராக்டிஸ் ஆகட்டும், 1 மாசம் வந்தவன் புதுசா வந்தவனுக்கு பயிற்சி கொடுப்பான். ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் பெல்ட் தான் துவக்கத்துக்கே பயிற்சி கொடுப்பார். பயிற்சியாளர் எடுக்கிறவங்க எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டம் அப்ப என்ன ஆகும், துவக்கத்திலிருந்தே பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம மன்ற அன்பர்களையே நீங்க உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஆலயர்ல பாருங்க, வேடிக்கையா இருக்கும். ஒரே உடற்பயிற்சி தான் கத்து கொடுத்தாங்க, அங்க சேர்ந்து பாருங்க. அப்ப ஏன் அந்த சிஸ்டம் இல்லை? இதே மாதிரிதான். அப்ப தேர்ச்சி பெற்றவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்கும். அதே போல இதுவும் ஒரு வாழ்க்கை நுட்பம்.
இது எப்படி பயன் கொள்வது என்ற விளக்கத்தை சொல்லித் தரவில்லை என்றார். அதாவது நேரடியாக பேச முடியாது. இதே கருத்தை திருமணத்துக்கு முன்பு என் பொண்ணு மன்றத்துக்கு பயிற்சி எடுத்தவங்க, அவங்களும் ஆசிரியர் பயிற்சி எடுத்தவங்க தான். மன்றத்துக்கு அழைத்து போய் இதே டாபிக்ல 2 நாள் பேசினேன். அந்த பெண் அனுபவம், என்னங்க பொண்ணை வச்சுட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன பொண்ணை வீட்டில் வச்சு பேச முடியாது, பாடம் தான் நடத்துறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி நேரடியாக பேச முடியாது என்றாலும் அதற்கென்று கல்வி இருக்குல்ல. அப்ப இந்த பாடத்தை நாசுக்காக நடத்துவதற்குரிய ஒரு தெளிந்த இது வேணும், இல்லைன்னா கொச்சத்தனம் ஆயிடும். எனவே இந்த பால் உணர்வை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. சரி, இது பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாதுங்க, இன்ஃபர்மேட்டிவ் தான். ஸோ கற்றுக் கொடுப்பது சரி. அப்போ இது ஏன் அப்படின்னா, இதுதான் துவக்கம். ஒரு ஒரு மனிதனின் வாழ்க்கை எங்கே துவங்குகிறது? கருவிலே துவங்குகிறது இல்லையா? கல்லறையிலே முடிகிறது. அப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பெரும் பகுதி கலவை அறை தான், இல்லறம் தான். அப்ப இந்த இல்லறத்திற்கு ஆதாரமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது குழப்பமா தானே இருக்கும். சரி, இது அசிங்கம், விட்டுருங்க. சரி வாங்க கடவுளை பத்தி பேசலாம் அப்படின்னா, ஐயோ அது பெரிய விஷயம், பெரிய பெரிய மகான்களே பாடாளப்பட்டிருக்காங்க, நாம ஏதோ அவங்க கால போய் விழுந்தோமா, கும்பிட்டோமா, ஆசி வாங்கிட்டோமா, அதுவே போதுங்க. திருசங்கு பிறந்தது இங்க, போறது அங்க, 2 நடுவில் தோங்கின திருசங்கு நீ எப்படி உருப்படுவ? மூலமும் தெரியவில்லை, முடிவும் தெரியவில்லை. அதாவது முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லையே, மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லை என கண்ணதாசன். முன்னும் இல்லை, பின்னும் இல்லை, முடிவும் இல்லையே, மூடர் செய்த விதிகளுக்கு தெளிவும் இல்லையே. அப்ப எந்த விதி சொன்னாலும் காரண காரியத்தோடு விளக்கு, ஏன் இந்த செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, அப்படி விலக்கி சொன்னால்தான் தெளிவா சரியாக செய்வார்கள். இல்லைன்னா குழப்பமா தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் நாமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பிறவி பத்தாது இல்லையா? எல்லாவற்றையும் நானே கற்றுக்கொள்ள என்று சொன்னா அனுபவப்பட்டு கற்றுக்கொள்வது ஒரு பிறவி போதாது. நம்ம என்ன விலங்குகளா இப்படித்தான் வாழ்க்கை என்று ஒரு கட்டுரை எழுதுவதற்கு? மனித வாழ்க்கையை கட்டுரைக்குள் அடங்குமா? ஒரு மனித வாழ்க்கையை அடங்காது. 820 கோடி வாழ்க்கை எப்படி நீங்க எந்த இதுல வச்சு எழுத முடியும்? ஸோ இதிகாசங்களும் தத்துவங்களுமே ஒரு ஃபார்முலா தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கு இங்க தீர்வு எழுதி வச்சிருக்கிறோமா மனவளக்கலையில? பொதுவா இதுதான் வாழ்க்கை. இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை நீங்களே தேர்வு செய்யுங்க. அதுதான் சரியான வழிமுறை. அப்படி இந்த மூலத்தையும் முடிவையும் புரிந்து கொள்கின்ற ஒரு பாடம் பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும். இதை மனித வாழ்க்கையில் பெற வேண்டிய இயல்பான சிறப்புகள். நலத்தின் கண் நாரின்மை தோன்றி, இயற்கையே நமக்கு பல வகையில் இன்பங்களை துய்ப்பதற்கான வழிகளை தந்திருக்கிறது. அதே சமயத்தில் இந்த இன்பத்தின் உச்சம் என்ன என்றால் பேரின்பம். இன்பமே இயற்கையில எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கின்றார். அப்ப எல்லாமே சுகத்தில் தான் இருக்கின்றன. அப்போ இன்பம் யாவுமே துன்பமாக மாறுவதற்கு காரணம் என்ன என்றால் லிமிட் அண்ட் மெத்தடாலஜி, அளவு முறை மீறுவதே ஒரே காரணம். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இதுதான் வாழ்க்கை.
இந்த 5ல் அளவு மீறினாலும் முறை மாறினாலும் சிக்கல் வரத்தான் செய்யும். எளிது என இல் இறப்பான். தானா வருது ஒண்ணு. துய்த்தால் அதிலையும் பிரச்சனை வரும் என்ற வள்ளுவர். நீயா தேடி போகல, ஆனா யூனிவர்சிட்டியில போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து ஒன்றும் பண்ணல, தானா தேடி வந்தது. இருந்தாலும் அது பிரச்சனை உருவாக்கும் என்றார் வள்ளுவர். அப்ப ஏன் சொல்லணும்? உலக பொது மறையில பிறஞ்சில் விழையாமை என்றும் வரைவின் மகளிர் என்றும் ஏன் கொடுக்கணும்? ஸோ ஆணுக்கும் கற்ப வேண்டும், பெண்ணுக்கும் கற்ப வேண்டும் என்பதுதான் 2 சாப்டர் வச்சிருக்கிறாரு. பிறஞ்சில் விழையாமையில பெண்ணை பத்தி பேசல, ஆணை பத்தி பேசுறார். வரவின் மகளிர்ல ஆணை பத்தி பேசல, பெண்ணை பத்தி பேசுறார். அப்போ கற்பு எனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதில் வைப்போம் என்றார் பாரதியார். அது இன்னும் முறைப்படுத்தி கருத்தொருமித்த கற்பு நெறி என்றார் மகர்ஷி அவர்கள். அதான் தாம்பத்தியத்தில் அடங்கியிருக்கு. அப்ப கருத்து ஒருமித்த கற்பிலே இல்லறம் மேன்மை பெறும் சிறப்படைமையை தவிர அங்கே பிரச்சனைகளோ வருவதற்கு காரணம் இருக்காது. சரி, இப்போ இந்த ஆண் பெண் இணைப்பு இது இல்லறம். இந்த இணைப்பு ஏன் தோன்றுகிறது? பால் உணர்வு ஏன் தோன்றுகிறது என்றால், இயற்கை பாருங்களேன், சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெற்ற ஆற்றல், அது சக்தியாக மாறியது. சிவசக்தி அர்த்தநாரின் தத்துவம் காட்டுறாங்க. என்ன? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஸோ பாசிட்டிவ் ஆற்றல் ஆண்மை என்றும், நெகட்டிவ் ஆற்றல் பெண்மை என்றும், ஈர்ப்பு சக்தி ஆண்மை என்றும், விளக்கு சக்தி பெண்மை என்றும், இரண்டும் சேர்ந்ததுதான் உலகம். அம்மையும் அப்பனும் சேர்ந்ததுதானே உலகம் என்று திருவிளையாடல் சினிமாவில் காட்டுறாங்க இல்லையா? அப்போ சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் அர்த்தநாரி தான் இந்த உலகம், காந்த களம். இதுல ஒன்றில் இருந்து ஒன்றாக பரிணமித்துக் கொண்டே போகிறது. எழுச்சி பெற்று சக்தியாச்சு, 2 சேர்ந்தா விண்ணாச்சு, விண் சேர்ந்தது காற்றாச்சு, காற்று அழுத்தம் பெற்ற போது நெருப்பாச்சு, நெருப்பு கூடிய போது நீராச்சு, நீர் திணை பெற்ற போது மண்ணாச்சு, மண் திணை பெற்ற போது உலகங்கள் ரசாயனங்கள் எல்லாம் ஆச்சு. செயற்கை தானே உலகம், செயற்கை தானே உலகம். அதே போலதான் உறவுகள் மறந்து கொண்டேதான் போகும், சுருங்குவதே கிடையாது. எப்படி? அப்பா இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆனா அப்பா என்ற உறவு போயிடுச்சா? அவர் செத்து போயிட்டாரு, ஆள் செத்து போயிட்டாரு. அப்பா யாருன்னு கேட்டா பேர் சொல்றோம் இல்ல? அதே போல மனைவி, குழந்தைகள், சம்பந்தி, பேர குழந்தைகள், மாமனார், மைத்தனர், உறவு விருந்து கூட போகுது, எங்க சுருங்குது? அப்போ எப்படி சுத்தவெளியிலிருந்து இந்த காஸ்மாஸ் பிரபஞ்சம் விரிந்ததோ அதே போல் ஒரு பிறப்பிலிருந்து உறவுகள் விரிந்து கொண்டேதான் போகும். இது இயற்கை அம்சம். சரி, முதல் எப்படி தோன்றியது? ஒரு நுண்ணுயிர் மைக்ரோபாக்டீரியா, அது வளர்ந்து பெற்று அமீபா ஆச்சு, பிறகு அது வளர்ந்து தாவரங்கள் ஆச்சு, பிறகு நீர்வாழ் தாவரங்கள், நீர்வாழ் ஜீவராசிகள், பிறகு மண்ணில் வரக்கூடிய தாவரங்கள், ஜீவராசிகள், இப்படி வந்ததுதான் உயிரின வரலாறு. இதுல இந்த ஒவ்வொரு இனத்திலேயும் அந்த சேர்க்கை என்பது, இப்ப ஒரு மலர் எடுத்துக்கொள்ளுங்களேன், தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை 2 இருக்கு. தன் மகரந்த சேர்க்கையில அதை போல டிட்டோவா ஒண்ணு உருவாகுமே தவிர புதிய ஒன்றோ மாற்றம் உள்ள ஒன்றோ வராது. அப்போ இன்னொன்று இணைந்தால்தான் ஒரு புதுமை பிறக்கும். சரி, இன்னொன்று இணைந்தது காரணம் என்ன? இந்த மலர் நாடி போச்சா இன்னொரு மலரை? இல்லையே. அப்ப இயற்கை நீதி என்ன பண்ணுச்சு? காற்றடிப்பது இயற்கை. அந்த காற்றிலே ஒரு மலரின் மகரந்தம் பறந்து வந்து இன்னொரு மலரிலே விழுந்தது. இது தன் மகரந்தத்தோடு சேர்த்து அது சூளுற்றது,
வந்த போது புதிய ஒரு இனம் தோன்றியது. இதே போலத்தான், அதாவது மனிதன் வரைக்கும் இந்த ஆண் பெண் உறுப்புகள் பாருங்களேன், வந்து விழுவது ஆண்மை, ஏற்றுக்கொள்வது பெண்மை. அங்கே வந்து விழுந்தது ஒரு மகரந்தம், ஏற்றுக்கொண்டது ஒரு மலர். அப்போ அங்கே தொடங்கிய அந்த அயல் மகரந்த சேர்க்கை மனிதன் வரைக்கும் அதே பிரின்சிபல், அதே ஒரு பேட்டர்ன் பிரின்சிபல் நம்ம தொடர்றது பாருங்க. ஆனா அங்கே அயல் மகரந்த சேர்க்கை நிகழ்ந்தாலும் அது ஆண் பெண் என்று தாவரங்கள்ல கிடையாது. மூன்றாவது அறிவிலே தான் வெளிப்படுது. எறும்பு கரையன்ல தான் ஆண் பெண் என்ற பேதம் வருகிறது. அப்போ இங்கே வருவதற்கான ஒரு பிளானிங் அங்கே நடந்துச்சு, தாவரத்திலே நடந்தாச்சு. இப்ப 3க்கு பிறகு 4, 5 எத்தனையோ 82 லட்சம் ஜீவராசிகள் சொல்றாங்க. அதுல ஒரு இனம் தான் மனிதன். எனவே பருவம் வந்த பிறகு ஒரு அயல்மார்ந்த சேர்க்கை மூலமாக இன்னொன்றை படைப்பது என்பது படைப்பின் ரகசியம், இயற்கையின் தத்துவம், இயற்கையின் வேகம். சரி, இந்த இயற்கை வேகம் எழுச்சி பெறுகின்ற போது முறைப்படுத்துவது யாரு? இப்போ ராமாயணத்துல தசரதனுக்கு எத்தனை மனைவிங்க? 3 பேர் சொல்லுவாங்க. இன்னொரு கருத்து உண்டு, தசரதனுக்கு 60,000 மனைவிகள் என்ற கருத்து உண்டு. இண்டெக்ஸ் வச்சா கூட பத்தாது. 365 ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு 60,000 மனைவின்னா என்னைக்கு முதல் சந்திச்சால சந்திக்க போறாருங்க? என்ன கருத்து சொல்லி வச்சாங்க இதுல? 30 கோடி முகமுடையாள்னார் பாரதியார். எப்போ? 1900ங்கள்ல. இன்னைக்கு 142 கோடி பெருகி இருக்கிறோம். எத்தனை வருஷத்துல? 75 வருஷத்துல. அப்படின்னா ராமாயண காலம், மகாபாரத காலம் என்றது ஒரு 2000, 3000 வருஷம் சொல்றாங்க. அப்புறம் நூற்றாண்டுக்குள் 30 கோடி 150 கோடி ஆகியிருக்கிற போது, ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு, 20 நூற்றாண்டுக்கு கீழே போனீங்கன்னா எவ்வளவு இருக்கும் ஜனத்தொகை யோசிச்சு பாருங்க. உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையை 60,000 பெண்களும் 60,000 ஆண்களும் தான் இருந்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வருகிறார் வால்மீகி? குடும்பம் இல்லை, விலங்குகள் போல வாழ்ந்த காலம். அதான் தசரதனுக்கு 60,000 மனைவின்னு அர்த்தம். சரி, இப்படி இருந்தால் என்ன ஆகும்? பால்வினை நோய்கள் உருவாகும் என்று கண்டார் வால்மீகி. அப்ப எது சிறப்பானது? குடும்பமே சிறப்பானது என்று தசரதனுக்கு 60,000 மனைவிகள், அதை குறைன்னு சொல்லல. மகன் ராமனுக்கோ ஏகபத்தினி விரதம் சிறப்பித்தார். அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லறமே ஆரோக்கியமானது, பாதுகாப்பானது, உறுதியானது என்று எப்போ இது ஆரம்பித்தது என்ற கருத்தை ராமாயணம் எடுத்து காட்டியிருக்கிறது. அப்ப அந்த பால்வினை நோய்கள் வரும் என்று அவர் ஞானத்தில் கண்டதை விஞ்ஞானம் ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு முன்னாடி கண்டது. எய்ட்ஸ், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இது அன்றைக்கே கண்டுபிடித்தார் வால்மீகி. எனவே இப்படி இல்லறம் என்ற அமைப்பை ஏன் ஏற்படுத்தினார்கள்? அதுதான் பாதுகாப்பான. அப்போ இயற்கை நீதிப்படி உள்ள உணர்ச்சிகளுக்கு வடிகாலம் வேண்டும். அதில் வரக்கூடிய ஒரு விளைவு, சைட் ப்ராடக்ட், சந்ததி, அந்த குழந்தையை வளர்ப்பதற்குரிய ஒரு பொறுப்புள்ள பெரியோரும் வேண்டும். தாய் தந்தை என்ற பொறுப்பு உணர்ச்சி உள்ளவர்கள் வேண்டும். அப்ப என்ன ஆகுது? ஒரு குடும்பம் என்ற உறவு வருகின்ற போது தொடர்ந்து பாதுகாப்பு, பராமரிப்பு, இந்த ஃபேமிலி செட்டப் ஒரு நிறைவான, பாதுகாப்பான, வளமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். இது இல்லாத நாடு எங்கேயாவது இருக்க பாருங்களேன். குடும்பம் என்ற அமைப்பு இல்லாத நாடுகள் உண்டா பாருங்க. எங்கேயுமே இருக்காது. அப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படுத்தினாங்க? அந்த காலத்துல ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. யார் ஏற்படுத்தினார்கள்? ஒரு ஞானி தான் ஏற்படுத்தினார். எனவே எப்போ அதை உருவாக்கணும் என்றால்,
அதாவது நம்ம சாஸ்திரத்தை அப்படியே படிச்சு அதை சரித்திரமா பெருமை பேசிக்கிட்டே போயிடுறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் பல பேருக்கு தெரியாது. ராமாயணம் மகாபாரதத்தை பிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்களே தவிர இது வாழ்க்கை நெறி, இது எல்லா மதத்துக்கும் பொதுவான வாழ்க்கை நெறி என்பதே தெரியாது. ராமாயணமோ அது இந்து எபிக், மகாபாரதமோ அது ஹிந்து எபிக். ஏன் மற்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் தானே பொருந்தும் இது. இதெல்லாம் சாயம் பூசுறது யாரு? எனவே இது எல்லோருக்கும் பொதுவான வாழ்க்கை முறை. இப்படி ராமன் என்ன காட்டுச்சு? ராமனுக்கு 16 வயசு. விஸ்வாமித்திரர் வர்றார். அரக்கர்களை வதம் செய்வதற்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றார். தசரதன் அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன், நான் வர்றேன்றார். நீ ராமன் அனுப்புனா அனுப்பு, இல்லைன்னா வேண்டாம் போ, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னாரு விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் பார்த்தார், அனுப்பி, அதான் அவனுக்கும் நன்மை உலகத்துக்கும் நன்மை என்றார் வசிஷ்டர். அப்ப 16 வயது நிரம்பிய பிராமணனை அழைத்து கொண்டு போய் என்ன கற்றுக் கொடுத்தார்? மௌனம் கற்றுக் கொடுத்தார். அரக்க குணங்களை வெல்வது எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அரக்கத்தன்மை வென்ற பிறகு என்ன, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையணும். அதுக்கு ஜீவாத்மா எங்க இருக்குது? மிதிலையில் இருக்கிறாங்க. அங்க ஒரு யாகம் நடத்துவா, அங்க போலாம். அதாவது பெத்தவங்க இருக்க கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னா, இன்னைக்கு நடந்த விட்டுருவோமா, நான் பெத்த பிள்ளைக்கு நீ யாரையா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்பமா இல்லையா? அன்னைக்கு கேட்கல அவங்க. இவர் மிதிலையில சீதையை வில்லொடிச்சு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அப்போ 16 வயது ஆண் பிள்ளை, சீதைக்கு எத்தனை வயசு சொல்லல, கல்யாணம் பண்றாங்க. இது கடந்து 1982-3 நினைக்கிறேன். நான் யூபியில கொஞ்ச நாள் இருந்த போது ஒரு நாள் பல்லக்கில் ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போனேன். ஒரு 7-8 வயசு இருக்கும் பையனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னது பல்லக்கில் பையன் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு. துல்கன் அப்படின்னாங்க, மணமகன் அப்படின்ட்டு. மணமகனா? 8 வயசு இல்லையா? ஆமா, இங்கெல்லாம் பால்ய விவாகம் பண்ணுவாங்க. பாவிகளா, என்றைக்கோ சொல்லப்பட்ட ராமாயணத்துல கூட பால்ய விவாகம் இல்லை. 1983-4 நீங்க பால்ய விவாகம் வச்சிருக்கீங்களே, நீங்களாம் என்னைக்குதான் முன்னேற போறீங்க? இது அர்த்தமற்ற செயல். அப்ப எப்போ வித்து சக்தி முதிர்ச்சி அடைகிறதோ அப்போது ஒரு துணை வேண்டும். 14 வயசுல பருவமாச்சு, 2 வருஷத்துல வித்து சக்தி முதிர்ச்சி அடைகிறது. அதன் பிறகுதான் அதுக்கு வெளியேற்ற வேகம் வரும், பால் கவர்ச்சி ஏற்படும். அப்ப தகுந்த வடிகாலாக ஒரு இளரத்தை அமைத்து தராங்க. இப்போ இந்த பால்ய விவாகம் என்பது அர்த்தமற்ற முட்டாள்தனமான காரியம். சரி, இந்த 16-18 வயசு செய்வது இயற்கை விதிப்படி சரியானது. சரி, இப்ப நான் 35 கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுக்கு என்ன சொல்லலாம்? படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகி ஸ்டேட்டஸ் தகுந்த பொண்ணை பார்த்து தேடி பிடிச்சி வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கும் போது வயசு 30-35 ஆகி போகுது. இது என்ன சொல்லலாம்? படித்த முட்டான்னு சொல்லலாமா? அப்போ அந்த பால்ய விவாகம் எப்படி அர்த்தமற்ற செயலோ அதே போல் 30 விவாகமும் அர்த்தமற்ற செயலே. ஏன்னா இளமை என்பது ஒரு 5 வருஷம், இந்த 40-45 போயிடும். இந்த 5-10 வருஷம் தாம்பத்தியத்துல என்ன நிறைவை சந்திக்க போறாங்க? அப்புறம் டைவர்ஸ் ஏன் கேட்க மாட்டாங்க சொல்லுங்க. அப்போ தக்க வயதில் அதற்கான வடிகாலை காட்டி தருவது சமுதாய கடமை, பெற்றோர் கடமை. இப்ப அடுத்த கேள்வி வரும், ஏங்க 30 வயசுல கல்யாணம் பண்ணி 142 கோடி பண்ணி வச்சிருக்கிறோம், இன்னைக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு ஒண்ணு பெற்றுட்டு இருந்தா என்ன ஆகுது? ஜனத்தொகை வருது இல்லையா? அதுக்கும் ராமாயணமே வழிகாட்டுது. என்ன சொல்றாங்க? எப்ப குழந்தை பெற்றுக்கலாம்? வள்ளுவரும் சொல்றாரு, ஒரு ஒரு மனிதனுக்கு எப்ப திருமணம் செய்ய வேண்டும் என்றால்
உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்துனார். ராமாயணத்தை விட உச்சத்துக்கு போயிட்டார் வள்ளுவர். திருமணத்திற்கு எப்போ தகுதி என்றால், ஐம்புலன்களை ஆட்சி கொள்கின்ற திறம் மிக்கவனே திருமணத்திற்கு தகுதியான வரன். இந்த இலக்கணப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயலுக்கு கல்யாணம் பண்ற யோகியதே கிடையாது. தமிழ் இலக்கியம் வகுத்ததுதான். அவன் படிக்கிறது இல்லையே, சொன்னாலும் கேட்கறது இல்லையே. சரி, இப்போ ராமாயணம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 16 வயசுல கல்யாணம் ஆச்சா, 12 வருஷம் இல்லறத்துல இருக்கிறாரு அரண்மனையில. நாம கல்யாணமே அடுத்த மாசமே என்ன என்ன தள்ளி போயிடுச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரில, பெண் வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சுன்னு அடுத்த மாசமே கேட்பாங்க, என்ன தள்ளி போயிடுச்சா அப்படி. அவ்வளவு அவசரம் நமக்கு. ஆனா ராமாயணம் என்ன சொல்றதுங்க, 12 வருஷம் இருந்தான் இல்லறத்துல, அரண்மனையில, குழந்தை பிறக்கல. சரி, வனவாசம் போ 14 வருஷம், குழந்தை பெத்துக்காதுன்னு சொல்லலையே. வனவாசத்துல தான் போக சொன்னாங்க, குழந்தை பெத்துக்காதுன்னு சொல்லல கைகை. அங்கேயும் பெத்துக்கல. ராவனை வதம் செய்தான். பிறகு பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அடுத்த வருஷமே ரெட்ட குழந்தை. ஏன் இப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணி 12 வருஷம் இல்ல அரண்மனை வாசம், 14 வருஷம் வனவாசம், 26 வருஷத்துல பிறக்காத குழந்தை பட்டாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துல ஏன் பிறந்தது எவனா கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்க மாட்டோம். நாம தான் கேள்வி கேட்க கூடாதுன்னு வச்சிருக்கோம் இல்ல. பக்தியில கேள்வி கேட்க கூடாது, கேட்டா நீ நாத்திகன். அப்படி சொல்லித்தானே தன்னுடைய அறியாமையை காப்பாத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். அப்ப என்ன தத்துவம் அது அடங்கி இருக்கிறது? பரமாத்மா ராமன், ஜீவாத்மா சீதை, ஆணவம் ராவணன், குரு இலக்குவன், 2வது ஸ்தானத்துல அனுமன் குரு. அப்போ இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணைந்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தங்களுக்குள் இருக்கின்ற ஆணவத்தை வதம் செய்ய வேண்டும். அதனால் ராவணனை வதம் செய்த பிறகு பட்டாபிஷேகம், ஆளுமை திறம். ஒரு மனிதனுக்கு எப்போ துறவு சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும்? இப்ப இந்த கவியில எண்ணத்தில் பக்குவம் அடைந்தேன்னு சொல்றாருல மகரிஷி, அந்த பக்குவம் எப்போ வரும்? ஆணவத்தை வென்றால் தான் அந்த பக்குவம் வரும். விட்டு கொடுத்து சகித்து கொண்டு நல்லதை மட்டுமே செய்து சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து தியாகத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் இருந்தா விட்டு கொடுக்குமா? அப்ப ஆணவத்தை அறிந்து வென்ற பிறகுதான் அரசுக்குரிய தகுதி பெறுகிறான். அந்த ஆளுமை திறம் வந்த பிறகுதான் குழந்தை பெறு. 43வது வயசு ராமனுக்கு லவகுசன் பிறக்கிற போது ராமனின் வயது 43. இப்படி ஒவ்வொரு இந்தியனும் குழந்தை பெற்றிருந்தா இன்னைக்கு 142 கோடி வருமா? பற்றாக்குறை வருமா? பிரச்சனை வருமா? உலக ஜனத்துக்கு 820 கோடி தாண்டி இருக்குமா? அப்போ யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோம், திருத்திக்க மாட்டோம். அப்படி ஒரு நல்ல பண்பு உலகத்துல. திருந்த மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற மக்கள், நல்லதை கேட்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற மக்கள். 40 பேர் சேர்த்தது 8 கோடி பேரும் பேசிட்டு இருக்கிறான். இந்த கருத்து எத்தனை பேர் கேட்பான்றீங்க? பையா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவார். எத்தனை பேர் கேட்பான்றீங்க? 1 கோடியா? கேட்க மாட்டான். சோ கவர்ச்சியில் இருக்கின்ற ஆர்வம் எளிமையில் இருக்காதுங்க. இதுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. சொன்னாலும் ஏறாது. ஒருவேளை மேற்கத்திய நாட்டு மக்கள் கூட கேட்பாங்க, ஆனா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. எனவே இந்த பக்குவத்தை பெற்றுவிட்டால்
இயல்பாகவே கற்பு ஒழுங்கு வந்துவிடும். இது எல்லாம் தான் அந்த காலத்துல குடும்ப வாழ்க்கையை அப்படி வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு திரைப்பாடல் இருக்கு பாருங்க, கையும் கையும் கலந்திடலாம் ஜாலியாகவே, காதல் கதை பேசிடலாம் கேலியாகவே அப்படின்னு கதாநாயகன் சொல்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, கையும் கையும் கலப்பதெங்க ஜாலியாகவே, காத்திருப்பார் பெரியவர்கள் வேலியாகவே. ஏன் இந்த அமைப்பு என்றால், அளவு மீறக்கூடாது என்பதற்காக ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. கூட்டு குடும்பத்துல அளவு மீறக்கூடாது என்பதற்காக காத்திருப்பார் பெரியவர்கள் வேலியாகவே. இப்ப என்னாச்சு, அந்த உணர்ச்சி வேகத்திற்கு இவங்க இந்த பெருசு நமக்கு தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லி தனி கொடுத்து நம்ம போனோம். அங்க போன பிறகு என்னாச்சு, சுதந்திரம் தானே. அப்போ ஒரு கட்டத்தை சரித்து போகிறது, ஆற்றல் குறைந்து போகிறது. அதாவது பணம் சம்பாதிக்கிற மாதிரி தாங்க. அளவா செலவு பண்ணா கடைசி வரைக்கும் கடன் வாங்க வேண்டியதில்லை, வறுமையும் வராது. உதறித்தனமா செலவு பண்ணா கடன் வாங்கித்தானே ஆகணும். அதே போல வித்து சக்தியும் அப்படித்தான். அளவு முறையோடு செலவு பண்ணினா கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கலாம். உதறித்தனமா செலவு பண்ணா வியாதி வரத்தான் செய்யும், பெருசை வரத்தான் செய்யும், சிக்கல் வரத்தான் செய்யும், ஆற்றல் குறைந்து போகத்தான் செய்யும். இதெல்லாம் அந்த பயாலஜின்னு சொல்றோம் பாருங்க, உடலியல் கூறு, இதுலயே அது ஒரு நாசுக்கான ஒரு செய்தியா கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு திறமையோடு இந்த கல்வியை பள்ளிகளிலேயே கற்று தந்திருந்தார், இன்றைக்கு இது மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நிகழவே நிகழாது. காரணம் என்னன்னா, இது தூண்டப்படுகின்ற உணர்வுகள். உடல் தேவை என்பது கணக்கு பார்த்தீங்கன்னா, நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு ஒரு சித்தர் பாடல் இருக்குங்க. இந்த இலக்கணத்தை பின்பற்றினால் இல்லறம் மிக சிறப்பாக இருக்கும், எந்த வகையிலையும் பிரச்சனை வராது. நாள் இருமுறை உணவு நாம சாப்பிடுற கணக்கு, எல்லா வியாதிகளும் நம்முடைய உணவு பழக்கத்துல வர்றதுதாங்க. 100% வியாதிகள் உணவு பழக்கத்துல தான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், அவ்வளவுதான். எதுக்கு இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை மெடிக்கல் ஷாப்? மருந்தென வேண்டாவாம், உடம்புக்கு மருந்தே தேவையில்லையான்ட்டார் வள்ளுவர். ஆனா எப்ப தேவையில்லை, அருந்தியது அற்றது போற்றி உனின், சாப்பிட்ட உணவு உள்ள செரித்த பிறகு அடுத்த வேளை உணவு போடணும், அவ்வளவுதான். ஒரே பிரின்சிபல், ஒரே மருந்து, வியாதி கிடையாது போன்ட்டார். அப்போ நாம் இத்தனை வியாதி சந்திக்கணும்னு சொன்னா நம்ம உண்ணுகின்ற பழக்கமே கெட்டு போனதுதானே காரணம். ஒரு முறையா, 2 முறையா, 4 முறையா தின்னுகிட்டே இருக்கிறோம். சரி, வாரம் இருமுறை ஆயில் பாத், இது மேல்நாடுகள் கிடையாதுங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கவே இங்க கிடையாது. இன்னும் நம்ம இந்தியர்களையே அங்க நம்ம கோயில பார்ப்பேன், அந்த தலைக்கு குளிக்கிறது கூட கிடையாதுங்க. யாரும் ஒருத்தர் தான், நிறைய பேர் நான் சொல்லல, ஒருத்தரை பார்த்தேன் அந்த மாதிரி. எல்லாம் பரட்டியா தலை வச்சுக்கிட்டு அவரு வேலை பார்க்க, பெரியவர் தான், சின்ன குழந்தை கூட பரவாயில்ல, பெரியவர் இப்படி தலைமுடி வச்சிருக்கிறான். குழந்தைகளுக்கு எண்ணெய் போட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அங்க ஸ்கூல்ல யாருமே போறதில்ல, நீ தான் எண்ணெய் போட்டு இப்படி பண்ணி விடுறேன். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கிளைமேட்டுக்கு ஆயில் தேவையில்லை, ஏன்னா குளிர் பிரதேசம், அங்க எண்ணெய் தேவையில்லை. இது வெப்ப பிரதேசம், இங்க எண்ணெய் வைக்கணும். அப்போ தலைக்கு எண்ணெய் வைப்பது ஏன் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்த இந்திய நாட்டின் தட்பவெட்ப நிலைக்கு தலைக்கு எண்ணெய் வைத்தால் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், அது உடம்புக்கு நல்லது என்பதனால இங்க எண்ணெய் வச்சாங்க. அது குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால எண்ணெய் வைக்க கூடாது என்று அங்க வச்சிருக்கிறாங்க. அது இங்க. சோ வாரம் இருமுறை ஆயில் பாத், மாதம் இருமுறை, மாதம் இருமுறை தாம்பத்தியம், வருடம் இருமுறை, அதாவது இந்த
இயற்கை சித்த ஆயுர்வேத வைத்தியப்படி குடலை சுத்தம் செய்யக்கூடிய இந்த பேதி சாப்பிட்ற சொல்லுவாங்களே அந்த பழக்கம். ஸோ இப்படி இந்த 4 விதிகளை பின்பற்றிவிட்டால் உடல் நோய்களுக்கும் வாழ்க்கை பிரச்சனைக்கும் வாய்ப்பு இல்லை என்கிறார்கள். எனவே இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இல்லறத்தை சிறப்பாக நடத்திவிடலாம் என்ற கருத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் மிக நாசுக்காக சொல்லிச்சிருக்கிறார். இதை கொச்சைப்படுத்தியதெல்லாம் இந்த சமுதாயம், இந்த திரைப்படங்கள் தாங்க. அதாவது இங்கேயே அந்த படம் இது வந்துதான் தெரியாது. யுஎஸ்ல அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். அதை பார்த்த பிறகு இந்த சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அதுல இல்லாத கொச்சைத்தனமே கிடையாது. இது எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்க? நான் கேட்டேன், ஒருவேளை இது அமெரிக்காவுக்குள்ள ஸ்பெஷலா பிரிண்ட் அனுப்பியிருக்காங்களான்னு கேட்டேன். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க அவங்க. அப்படின்னா இப்ப இந்தியாவில் எப்படி இந்த படத்தை பார்த்திருப்பாங்க? எப்படி சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுத்தது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு? அடுத்தது வன்முறை, எப்படி அறுக்கிறது மனுஷனை, இதைத்தான் பார்க்கிறான். கதையுள்ள படம் வந்ததுன்னா இருகப்பற்று யாரும் பார்க்கல. என்னது இன்னொன்னு வினோதே சித்தம் யாரும் பார்க்கல. எப்படி பார்ப்பாங்க? அது தத்துமலை பேசுது. வினோத சித்தம் மிக அற்புதமான படம், எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது. அது தெலுங்குல எடுக்கப்பட்ட படம். ப்ரோ அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். தமிழ்ல வினோதே சித்தம் அப்படின்னு பேரு. மிக அற்புதமான ஒரு தத்துவ படம் அது. வாழ்க்கை என்பது உன் கையில இல்லை, எல்லாமே நிச்சயிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை மையப்படுத்திய ஒரு கதை தான் வினோதே சித்தம். அந்த இருகப்பற்று என்பது நம் மனவளக்கலை கவுன்சிலிங் மாதிரி. 4 வகையான தம்பதிகள், 4 வகையான பிரச்சனைகள், அதுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். அது இருகப்பற்ற கதை. ஆனா வெட்டி குவிக்கிற படத்துக்கு தான் கூட்டமும் கூடுது, 1000 கோடி வசூலும் ஆகுது. என்றால் எதை நோக்கி போகிறது இந்த சமுதாயம்? எதை நோக்கி போகிறது? எங்கே கொண்டு போகிறார்கள் இந்த அரசாங்கமும் சினிமா துறையும்? யாரும் கேட்கல. நீங்க இப்படி படம் எடுங்கன்னு யாராவது சொன்னோமா? நம்ம சஜஸ்ட் கொடுத்தோமா? நீங்க இப்படி வெட்டுற மாதிரி எடுத்தீங்கன்னா நாங்க ரசிப்போம் யாரும் சொன்னோமா? இவனா கற்பனை பண்ணி எடுக்கிறான். எப்படி பண்ணினா மக்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டலாம்? இப்படி சம்பாதிக்கிற காசு என்ன பேருங்க? எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இதெல்லாம் நம்ம அடிப்படை கல்வி, பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் ஒரு மனிதன் பிரம்மச்சரிய வயதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை கல்வி. இதை இப்ப நம்ம தெரிஞ்ச என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டலாம், தெரிந்த நண்பர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டலாம். அந்த வகையிலே இந்த பாடம் மிக முக்கியமானது ஒரு பாடம். இதை இந்த அறிமுகத்தோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். வாய்ப்படைத்த அனைவருக்கும் செவிமுறைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பான சிந்தனை ஐயா. இது இந்த அறிமுகம் மட்டும்தான் இன்று கேட்டிருக்கிறோம். ஆனால் மிகச்சிறப்பு ஐயா. இந்த இந்த தலைப்பில் நான் அடுத்தது வகுப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னும். மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு முக்கியமான தலைப்பு இன்னைக்கு. எல்லாரும் நம்ம அது தேவையில்லைன்னு ஒதுங்கி அல்லது ஒதுக்கி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு இது. இது இன்னைக்கு சென்ற வாரம் டொரண்டோவில் 6வது உலக திருக்குறள் மாநாடு நடந்தது.
அதுல நிறைய ஆய்வு கட்டுரைகள், பேச்சாளர்கள் எல்லாம் பேசினாங்க. ஆனா அறத்துப்பால் பொருட்பாலோட நின்றுட்டாங்க. நல்குறவு, இந்த வறுமையல் பத்திலாம் கூட ஆய்வு கட்டுரைகள் வந்தது. ஆனா யாருமே இன்பத்துப்பாலுக்கு போகல. அதுக்கு காரணம் அறியாமைதான். இன்னும் இருட்டடிக்கும். அந்த இன்பத்துப்பால் அதுல இருக்கக்கூடிய 250 குறள்கள், அதை இந்த 16 வயதுக்கு மேல இந்த உள்ள பருவத்தினர்களுக்கு சொல்லி கொடுத்து முறையான வகையில புரிய வச்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ஒரு அந்த கருத்தா கூட வச்சிருக்கோம். அதுல இனிவரும் மாநாடுகளிலாவது இன்பத்துப்பாலையும் சேர்க்கணும் அப்படின்னு. அதே முறையில தான் நம்ம மகரிஷியினுடைய இந்த தலைப்பு ஐயா இன்னைக்கு ஒரு சிறப்பான அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. எதுக்கு வரவேற்பு இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 8 கோடி பேர் இல்லை, இந்த வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் சேர்த்தாக்க இன்னும் பல கோடி மக்கள் இந்த அங்க நடந்த ஒரு கரூர்ல நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு பேசிக்கிட்டும் வெட்டி விவாதங்கள் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். எது தேவையோ அதை நம்ம விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். அரசாங்கத்தையோ அல்லது அந்த நடிகரை யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம், மக்கள் தான் காரணம். அந்த ஒரு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக ஒரு குழந்தை குட்டிகளோட போய், எந்த நாட்டிலையும் நடக்காது. இங்க அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ வேற எந்த நாட்டிலையும் கேள்விப்படாத ஒரு வினோதமான சம்பவம் நம்ம ஊர்ல தான் நடக்கும். அது வெக்கி தலைகுனிய வேண்டிய மக்கள், அது மக்கள் தான் தலைகுனியணும். யாரும் யாருக்கு எதுக்கும் பொறுப்பு இல்லை. ஸோ அந்த அளவுல இந்த இன்பத்து பால அந்த திருக்குறள் சொன்னதை மக்கள் எப்போ உணர ஆரம்பிக்க போறாங்களோ, அரசாங்கமும் மக்களும் அறிஞர்களும், மகரிஷி அதுக்கு வழி காமிச்சிருக்காரு. அந்த வழியில நம்ம உணர்ந்து பயன்பெற்றால் வருங்கால தலைமுறை சிறப்பாக இருக்கும். வாழ்க. வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்விகள்? அறிமுகம்தான் இன்றைக்கு ஐயா வந்தது. ஆனால் சிறப்பாக அறிமுகம். ஐயா, நான் ஒரு கியூரியாசிட்டி கொண்டு கேட்குறேன் ஐயா. இது தலைப்புல இல்லை, தலைப்புக்கு வெளியாக வருகிறது. இந்த ராமாயணத்தில் ராமன் இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்மீக அடிப்படையிலே அந்த விளக்கங்கள் தந்தீங்கள். அதிலே அந்த ராமனுக்கு பிறந்த லவகுசா அந்த 2 பிள்ளைகள், அதனுடைய ஆன்மீக விளக்கம் என்னவாக இருக்கும் ஐயா? அதை பற்றி ஒன்றும் பெருசா இல்லைங்கய்யா. அதாவது நல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்கன்ற மட்டும்தான் அதில் காட்டிருக்கே தவிர, இரட்டை குழந்தைகள் ஏன் பிறந்தது, லவகுசன் 2 பசங்களா இருந்தது என்ன, அதை பத்தி தெரியல. எனக்கு இன்னும் சிந்தனை வரல. தாங்கல. ஓகே ஐயா. ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. இது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது? ஒரு புத்தகம் இருக்கா? மகிழ்ச்சியுடைய புத்தகம் தனியா இதுல மட்டும் இருக்குங்க. இந்த டாபிக்ல மட்டும் இருக்கு. ஆமாமா, ஒரு நல்ல சிந்தனை தான். உங்க மூலமா இது போனா நல்லா இருக்குங்களா? அடுத்த ப்ராஜெக்டுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன். அப்ப ஐயா, இப்போ குழந்தைகள் இப்போ கல்யாணமே லேட்டா தான் பண்ணிக்கிறாங்க, 7 வயசுல தான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் குழந்தைகளை தள்ளி போடுறாங்க. இப்போ நீங்க சொன்னது ஒரு நல்ல கருத்து அப்படின்னா கூட, ஆனா அந்த நோக்கில அவங்க சிந்திக்கிறது இல்லை இல்லையா? அந்த நோக்கில சிந்திச்சு தன்னை மெச்சூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஓகே. பட் அது இல்லாத ஒரு வேற ஏதோ சில தேவையில்லாத காரணங்களுக்காக குழந்தைகளை தள்ளி போடுறாங்களே. அப்போ 40 வயசு அவங்களுடைய ஆரோக்கியமும் குறைஞ்சுதானே போகுது இப்ப இருக்கக்கூடிய
ஆமாம்மா. ஜெனரேஷன் பார்க்கும்போது இது நல்லதா? அதுதான் உங்களுடைய கருத்து என்ன இதோட பத்தி? வாழ்க்கையோட பத்தி. இப்ப வாழ்க்கை முறை டோட்டலி நல்லது இல்லைம்மா. அதாவது உணவு முறை ஒழுக்கம் இல்லை, எண்ணங்கள் ஒழுக்கம் இல்லை, பொதுத்துறை வாழ்க்கையில வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத நிலை. எங்கேயுமே நம்ம வந்து ஒழுங்கினத்தை தான் பார்க்குறோம். ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுப்பாங்க? ஸ்கூல் எடுத்த உடனே ஏ ஃபார் ஆப்பிள் தான். இங்க அமெரிக்கா கனடா நாட்டுல எல்லாம் போனீங்கன்னா முதல்ல டாய்லெட் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுலாம் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே ஸ்கூலுக்கு மாட்டு சரி அனுப்பணும்னு சொன்னால் முதல்ல பாடத்தை டாய்லெட்டில் ஆரம்பிக்கிறான். உள்ள போனால் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஷ் பண்ணுறது எப்படி, சுத்தமாக வச்சுட்டு வர்றது எப்படி. ஏன் நீ யூஸ் பண்ணி சுத்தமாக இருக்கணும், அதே போல் அடுத்தவனுக்கு சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அப்போ நீ யூஸ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு வா என்ற முதல் பாடமே அங்கே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஏ ஃபார் ஆப்பிள் டைரக்டா. அப்போ யார் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க? பள்ளியும் இல்லை, கல்லூரியும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, அவங்களும் ஒழுக்கம் கெட்டவங்க. ஒழுக்கம்னா நாங்கள் பாலியல் மட்டும் நினைக்க வேண்டாம், வாழ்க்கையை பற்றி ஒழுக்கம் இல்லாதவங்க. எப்படி இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்? எங்கே பார்த்தாலும் அது ஒன்று. அங்கே நான் பார்த்துட்டு இங்கே வரும்போது என்ன இப்படி வச்சிருக்கோம் நம்ம நாட்டை. எல்லாம் போகிறாங்க, ஊர் சுற்றுறானுங்க. ஜப்பான் போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு, பிரான்ஸ் போகிறாரு, சிங்கப்பூர்ல ஒரு அம்மா அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம நாட்டை நான் பண்ணணும், இது நம்மளுடைய கடமை என்று தோணலையே. யார் தான் இதை பண்ண போகிறாங்க? மக்களும் சொன்னால் கேட்க நிலைமையில இல்லை. இது இப்படி தான் திருத்த போகிறோம். ஸோ நம்ம என்ன, அதாவது முதல்ல அடிப்படையில் வந்து நல்லதை கேட்கணுன்ற எண்ணம் முதல்ல வரணுமா. அதுக்கு என்ன வேணும்? எது நல்லது கெட்ட தெரியணும் முதல்ல. அதுவே தெரியலையே. எது நல்லது கெட்டதுன்றதுக்கு இலக்கணமே தெரியலைங்க. உணவுல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாத்துலேயும் கிடையாது. அப்போ இந்த சினிமா என்ன பண்ணுது பாருங்களேன். எந்த திரைப்படம் எடுத்து பாருங்க, வன்முறை, பாலியல் குற்றங்கள், இதைத்தான் காட்டுறாங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இன்டர்நெட் வசதி வந்த பிறகு குழந்தைகளுக்கு இயல்பிலேயே அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு விடுகின்றன. அப்போ அது வாய்ப்பை தேடி போற போது இது மாதிரி குற்றங்கள் எல்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் முறைப்படுத்தணும் இல்லையா? அப்போ அதில் ஒன்றும் இல்லை என்பதை முறைப்படுத்தணும். நீங்க வந்து ஏதோ ஒரு பண்பாடுன்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்பவும் என்ன சொல்றது, மனதளவிலே வக்கரப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் மாற்றணும். நம்ம வெளிநாடுகள் பார்க்குறோம். அங்கே வந்து வாட்டர் பார்க்கிங் எல்லாம் போனீங்கன்னா அவங்கவுங்க 2 பீஸ்லாம் போயிட்டு இருப்பாங்க. யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க அவன் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அது பாட்டுக்கு போய் சின்னவங்கலேருந்து வயதான தாத்தா பாட்டு வரைக்கும் அப்படி தான் போகிறாங்க. இங்கே மட்டும் ஏன் இந்த ஒரு இது? கண்ணஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதை மூடி மூடி வைக்கிற வரைக்கும் தாண்டா என்னன்னு வளர்த்து அலைவான், திறந்து விடு அவனே போயிட்டு இப்போ வேண்டாம் வேண்டாம் வந்து வெளியே வந்துடுவான் பாரு. அது மாதிரி இங்க வந்து என்னவோ பெரிய பண்பாடுன்னு சொல்லி மனங்களே வக்கரமாக்கிட்டாங்க. பேசிக்கலா மனங்கள் வக்கிரம். அது என்ன சொல்றேன்னா, நீங்க பாருங்களேன், ஒரு ரோஜா திரைப்படத்துல கிளைவல் டூயட் பாடுற குரூப் டான்ஸ் வர மாதிரி இருந்தது, எல்லாம் ரசிச்சாங்க. அதே டைப்ல இன்னொரு பாட்டு போட்டா அந்த பாட்டு எடுபடவே இல்லை. அப்போ ஒரு பாட்டுல சலிச்சு போச்சு, கிளவிகள் குரூப் டான்ஸ் ஆடினா ஒரு பாட்டு சலிச்சு போச்சு. ஆனா எத்தனை பாட்டுல ஆடுறாங்களே, சலிக்கவே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் இந்த ரசனை? பசங்க மட்டும் ரசிக்கிறாங்களா, கிழவன் ரசிக்கலையா? அப்ப மன வக்கிரங்கள் இதெல்லாம் யார் எடுத்து வெளியே போடுறதுங்க? ஸோ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். எதையோ போட்டு இதெல்லாம் ஏதோ பெரிய கலாச்சாரம் சொல்லி நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் குற்றங்கள் பெறுவதற்கு காரணமே இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் தான். அது இன்னைக்கு அது அதர் சைடு எப்படி பெண் விடுதலைன்னு இப்போ பேசி இன்னொரு பக்கத்துக்கு போறாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும் மறுபக்கம் போகுது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட பாதை ஒன்று இருக்கு, மிடில் பாத். நம்ம பார்த்தா அந்த மிடில் பாத் தான் பாதுகாப்பானது. அந்த மிடில் பாத்தை கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுப்பாங்க? ஸ்கூலு காலேஜ் முதல்ல. அம்மா அப்பா தெரியாது அவங்களுக்கு. அப்போ முதல்ல தாய் தந்தைக்கு பாடம் எடுக்கணும். அப்புறம் குழந்தைகளுக்கு. இப்படியே தொடர்ந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு கல்வி முறை இருந்தால் தான் ஒரு சமுதாய மாற்றம் பெருமே தவிர
இதே மாதிரி இருந்தானே இன்னும் கெட்டுத்தான் போகுமே தவிர நல்லதுக்கு வாய்ப்பே எனக்கு தெரியலம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அம்மாவோட சஜஷன் நல்ல சஜஷன் ஐயா இந்த தலைப்பில். ஆமாங்கய்யா, ஆமாம், அதை நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது முக்கியமான ஒரு தலைப்பு. அதை பற்றி யோசிக்கல. அம்மா சொன்ன பிறகு அதை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஐயா, நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதி நிறைவு செய்வோம். செய்துக்கலாங்க ஐயா. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 109 இந்த வகுப்பை மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திய தொண்டு